கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகில் நாம் வாழும்போது நமக்கு உணவு மிக முக்கியமானது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகில் ஏது கல்லாட்டான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களும் புரட்சிகளும் ஒருவேளை சாப்பாட்டுக்காகத்தான் நடக்குது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் சாப்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது, உணவு என்பது மிக முக்கியமானது. ஆனால் இந்த உணவு எப்படி இருக்கணும், இஸ்லாம் அதற்கு சரியான தெளிவான வழியை காட்டுது. ஒன்று, ஹலாலாக சம்பாதிக்கணும். நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். நல்ல தூய்மையான முறையில் பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், அடுத்தவருடைய பொருட்களை அடித்து பிடிச்சி வாங்காமல், வட்டி, லஞ்சம், ஊழல், இது மாதிரியான தவறான வழிகள் இல்லாமல் உழைத்து சம்பாதித்து ஹலாலான முறையில் ஈட்டி நாம் உண்ணக்கூடிய உணவு, இது ஒன்று. இதற்கு மாற்றமாக ஹராமாக சாப்பிட்றது, அது ஹராம், எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தவங்களை திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இப்படி அந்த உணவுகளை நாம் உண்டால் அது ஹராமானது, இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று இருக்குது, ஹலாலாக சம்பாதிச்சு இருப்போம், நல்ல நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணி இருப்போம், ரொம்ப உழைச்சி களைச்சி பொருளை ஈட்டி இருப்போம். அந்த காசை கொடுத்து ஒரு ஹராமான பொருளை வாங்கிறது, இதுவும் ஹராம் தான். உழைச்சது என்னவோ சம்பாத்தியம் ஹலாலு தான். கஷ்டப்பட்டோம், வேர்வை சிந்தனோம், பாடுபட்டோம், நேர்மையான முறையில் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்சமான முறையில் நாம் பொருளீட்டினோம். ஆனால் சில சமயங்களிலே அதிலே வாங்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது அல்லவா, அது ஹராம் ஆகிடும். ரெண்டுமே ஹராம் தான். ஒன்று, சம்பாதிக்கிறது ஹராமு, அதன் மூலமாக ஒரு பொருளை வாங்கிறது, அது ஹராமு. இன்னொன்று, ஹலாலான முறையில் சம்பாதிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு யாரையும் ஏமாற்றாமல் ஒரு உணவுப் பொருளை வாங்குகிறோம், அது ஹராமான பொருளாக இருந்தால் இதுவும் ஹராம் தான். நான் கொடுத்த காசு ஹலாலு தானங்க, அந்த பொருள் ஹராமாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ கொடுக்கக்கூடிய பொருளும் ஹலாலு, வாங்கக்கூடிய பொருளும் ஹலாலாக இருக்கணும். ஹலாலை கொடுத்து ஹராம் வாங்கி சாப்பிட்டா அந்த சாப்பிடக்கூடிய உணவு அது ஹலாலாக ஆகாது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நாம் கவனிக்கணும். இதில் ஒன்று மற்ற பொருட்கள், காய்கறி, பழம், அது மாதிரி. இன்னொன்று இருக்கிறது இறைச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இறைச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி நாம் ரொம்ப அலட்சியமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் அதில் பொடும்போக்குத்தனம், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு தர்த்தீபு இல்லாமல், கறி தானங்க, இறைச்சி தானங்க, ஆட்டுக்கறி தானங்க, சிக்கன் தானங்க, எப்படி சாப்பிட்டா என்ன, யார் அறுத்தா என்ன அப்படிங்கிற ரீதியில் நம்முடைய மனசு அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு. இது தப்பு. அல்லாஹ் சொல்கிறான், சில பொருட்களை ஹலாலாக்கி இருக்கிறான். அந்த ஹலால் எது எதுன்னு அல்லாஹ் சொல்லலை, ஆனால் ஹராம் எதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், ஆடு, மாடு, ஒட்டகம், புறா, கோழி, இதுவெல்லாம் நமக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிற இதில் சரி தெரியும். இந்த பிராணிகளிலேயே அல்லாஹ் சில விஷயங்களை சொல்கிறான். குர்ஆனில் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டையே அல்லாஹ் போடுறான். முதலாவதாக, நீங்கள் இறைச்சியை ஹலாலான பிராணியில் சாப்பிடணும், ஹலாலான பிராணியை சாப்பிடணும். ஒட்டகம் சாப்பிடலாம், கழுதையை சாப்பிட முடியாது, குதிரையை சாப்பிட முடியாது. சில பிராணிகளை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான், அது நமக்கெல்லாம் தெரியும், அந்த பக்கம் நம்ம போகவே மாட்டோம். சரி, ஹலாலான பிராணிகள் நம்ம பெரும்பாலும் சாப்பிடக்கூடியது சிக்கன் சாப்பிடுவோம், ஆடு சாப்பிடுவோம், மாடு சாப்பிடுவோம். இது மாதிரியான உணவு வகைகளில் எது ஹராம் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு பட்டியல் போட்டு சொல்கிறான்.
எது எதெல்லாம் ஹராமு? முதலாவது ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அல் மைத்தத்து, செத்து போனது. செத்து போனது உங்களுக்கு ஹராமு, அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதை எடுத்து கூட பார்க்கக்கூடாது, அதன் பக்கம் ஏறெடுத்தும் போகக்கூடாது. இது முதலாவது. சாகிறதுங்கிறது வியாதியால் சாவலாம், அல்லது தானாக சாகலாம். இப்படி தானாக செத்தது இருக்கிறது, இதை சாப்பிடக்கூடாது, தூக்கி புதைக்கத்தான் செய்யும். செத்து போனதை யாரும் அதை வாயில வச்சு கூட பார்க்கக்கூடாது, அது தொட்டு கூட பார்க்கக்கூடாது, எடுத்து புதைச்சிடணும், யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. நான் ஒரு ஆடு வளர்க்குறேங்க, செத்து போச்சு, நான் தான் சாப்பிடக்கூடாது, மற்றவங்க யாருக்காவது கொடுக்கலாமா? கூடாது, போட்டு புதைச்சிடணும். வீட்டில் ஒரு ஆசாசியாக கோழி வளர்த்தங்க, செத்து போச்சு, என்ன பண்ணலாம்? யாருக்காவது தூக்கி கொடுத்தா நீ சாப்பிடுப்பா. செத்து போனது ஹராமு, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அதே மாதிரி தான் ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தானாக செத்து போனதை அதை சாப்பிடக்கூடாது. குர்ஆன் சொல்லுது செத்து போனது சாப்பிடக்கூடாது. அது தானாக செத்து போனாலும் சரி, அடிபட்டு செத்து போனாலும் சரி, எப்படியோ அது சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது தானாக செத்தது, உடலிலே ரத்தத்தை அப்படியே தேக்கி வச்சிரு, வெளியில் வராது, வெளியில் வராது. அப்போ உடலே இருக்கும்போது அந்த நமக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உடம்பு சரியில்லைனா முதல்ல எதை டெஸ்ட் பண்ணுறாங்க? பிளட்டு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, ரத்தம் டெஸ்ட்டு. அதில் தான் எல்லா உடம்புல என்ன நோய் இருக்குது எல்லாத்தையும் அதில் கண்டுபிடிச்சிடறான். அப்போது அந்த ரத்தம் தானாக செத்ததில் அந்த ரத்தம் உறைஞ்சி போய் அது கிருமிகளை உருவாக்கும், அது கிருமிகளை உருவாக்கும். அப்படிப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடுவதனால் மனிதனுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கும், உடல் நல குறைவை ஏற்படுத்தும், உடலிலே பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் என்ற இன்று மருத்துவம் சொல்கிறது. ஆனால் அன்றே ஒட்டுமொத்தமாக மார்க்கம் சொல்லிடுச்சு, குர்ஆன் சொல்லிடுச்சு, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, மௌத்தா போனது உங்களுக்கு ஹராமு. ரெண்டாவது, நிறைய அல்லாஹ் பட்டியல் போடுறான். நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் தெளிவுபடுத்ததான் நினைக்கிறேன். இரண்டாவது அத்தம், ரத்தம். ரத்தமும் சாப்பிடக்கூடாது, ரத்தமும் சாப்பிடக்கூடாது, எந்த வகையிலையும் சரி. உலமாக்கள் சொல்கிறாங்க, எந்த பொருளை சாப்பிட்றது ஹராமோ அதை விற்கிறதும் ஹராம், எதை சாப்பிட்றது ஹராமோ அதை விற்கிறதும் ஹராமு. அதனால் ரத்தத்தை விற்று ஒரு ஹலாலான ஒரு ஆடை இருக்கிறார், சம்பாதிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், ஹலாலு. ஆனால் 10,000க்கு ஆடை விற்று லாபம் கட்டிட்டாரு, ஒரு 100 ரூபாய்க்கு ரத்தத்தை விற்றுட்டார், ஹராமாக போயிடும். அப்போ ரத்தத்தை விற்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் வியாபாரி ரத்தத்தை விற்கக்கூடாது, கீழே தான் விடணும், அதை புதைக்கணும். யாரோ சாப்பிட்றாங்க, அதுலேருந்து ஒரு 10 ரூபா 50 ரூபா லாபம் வருது, அதை யோசிக்கக்கூடாது. இது இரண்டாவது. ரத்தம் சாப்பிடவே கூடாது, அது எவ்வளோ டேஸ்டாக இருந்தாலும் சரி, அது ஹராமு, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத பிராணிகள். எந்த ஒரு பிராணியை நமக்கு ஹலாலாக ஆகணும்னு சொன்னால், எந்த ஆடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிராணியும் நமக்கு ஹலாலாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதிலே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அந்த பிராணியை அறுத்தால் தான் நமக்கு ஹலால். பிராணி அறுக்கிறதுக்கு முதல்ல அறுக்கிறவர் முஸ்லீமாக இருக்கணும், அறுக்கிறவர் முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீம் தான் அறுக்கணும். யார் வேணாலும் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அறுத்துட்டா அதுக்கிறார். அறுக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்கணும், அறுக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லணும். மூன்றாவது, எல்லாத்துக்குமே நமக்கும் அப்படி இருக்கு. ஒன்று உணவு போகிற குழாய், உணவு தண்ணீர் போகிற குழாய், இன்னொன்று சுவாசிக்கிற குழாய், காற்று போகிற குழாய். 2 குழாய் எல்லாத்துக்குமே இருக்கும். தண்ணி சாப்பாடு போகிறதா அதில் தான் போகணும். காற்று போகிறதுல சாப்பாடோ தண்ணியோ போயிடுச்சுன்னா மனுஷன் மௌத்தா போயிடுவான். அல்லாஹ் அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு குழாயில் சாப்பாடும் தண்ணியும் போகும்,
இன்னொரு குழாயில் சுவாசம், மூச்சு போகும், மூச்சு. அதற்கு பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த 2 குழாய் இருக்கு இல்லையா, உணவு குழாய், தண்ணீர் குழாய், அது ஒரு 2 ஒன்று, சுவாச குழாய் ஒன்று. இந்த 2க்கு பக்கத்தில் 2 நரம்புகள் போகுமா. அந்த 2 நரம்புகளும் அறுபடணும். ஆக மொத்தம் 4 நரம்புகள் அறுபடணும். ஒன்று சுவாச குழாய், இன்னொன்று உணவு தண்ணீர் போகக்கூடிய அந்த குழாய், 3வது 4வது இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் அதை ஒட்டி போகக்கூடிய 2 இரத்த நாளங்கள். இந்த 4மே அறுபடணும். 4மே அறுபட்டா தான் அது ஹலால். சரி, உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் அறுத்தாரு, 4ல் 3 அறுத்துட்டார், 1 விட்டுட்டார், ஹலாலா ஆகிடும். ஆனால் 2 அறுத்துட்டு 2 விட்டுட்டாருன்னு சொன்னா அந்த இறைச்சி, அந்த பிராணியிலிருந்து வரக்கூடிய அந்த இறைச்சியை நாம உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஹராம் அது. இந்த 4 குழாயில 4ஐயும் அறுபடணும். சரி, 1 விட்டுட்டார், 3 அறுத்துட்டார், சாப்பிடலாம். 2 விட்டுட்டார், 2 மட்டும்தான் அறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உணவை அவர் சாப்பிடக்கூடாது, அது ஹராமு. சரி, ஒருத்தர் பிராணியை அறுத்துட்டார், பிராணியை அறுத்துட்டார், இவர் சரியா அறுக்கலை, இவர் சொன்னவர் முதல்ல அறுத்தவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்துட்டார். நம்ம கூட சில சமயத்தில் அந்த குர்பானியுடைய பிராணிகளை அறுக்கும்போது அது துடிச்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அந்த வெட்டம் வந்தவங்க எடுத்து குத்த போவாங்க. பா நில்லு, என்ன செய்யணுமோ உயிர் போகிற வரைக்கும் என்கிட்ட விட்டுரு, எங்கே குத்த சொல்றியோ குத்துறேன். அப்படி ஒருத்தர் குத்துறாரு சொன்னால் அவரும் தக்பீர் சொல்லணும், அவரும் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அவரும் முஸ்லீமாக இருக்கணும். இது ஷரத்துங்க. இப்போ நான் அறுத்துட்டு வந்துட்டேன், உயிர் போகலை, இன்னொருத்தர் அறுக்கிறாரு, அவர் முஸ்லீமாக இருக்கணும். அதை குத்துறாரு, உயிர் போகலைன்னு சொல்லி தொண்டைக்குழியிலையோ வேற ஏதோ குத்துறாரு, அவர் அறுக்கிறாரு, அவரும் முஸ்லீமாக இருக்கணும், அவரும் தக்பீர் சொல்லணும். ஏன்னா இன்னும் உயிர் போகலை, யாரு கையால் அந்த ரூஹு போச்சுன்னு முடிவு பண்ணலை. இன்னும் நான் அறுத்துட்டு வந்து ரூஹு போகலை, இன்னொருத்தர் அதுக்கு அறுத்து அது ரூஹு போக போகுது. அப்போ அவரும் முஸ்லீமாக இருக்கணும், அவரும் தக்பீர் சொல்லணும். இந்த உயிர் போகிற வரைக்கும் அது முஸ்லீமுடைய கண்ட்ரோலில் இருக்கு. இது ரெண்டுமே முக்கியமானது. சில சமயத்தில் அஜர்த்து மோதினார் அறுத்து விட்டு வந்தால் மீது அவங்க பார்த்துக்குவாங்க, ஹராம் அது. அப்போ அறுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும், ரொம்ப பேணுதலாக இருக்கணும். இப்போ இது மாதிரி எல்லாம் நாம் இறைச்சியுடைய விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏதோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம், யார் அறுத்தாலும் சாப்பிடலாம், அப்படி கிடையாது. வெறும் ஹலால் போர்டு மட்டும் ஹலால் இல்லை. சில இடங்களில் பார்த்தா ஹலால் முறையில் அறுத்து தரப்படும் போர்டு மட்டும் இருந்தால் அந்த ஹலாலா? மிக முக்கியமானது, நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கும். நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நம்முடைய அமல்களை வெளிப்படுத்தும். ஏன் உள்ளே போய் எது வளருது? நான் சாப்பிட்றதானே என் உடம்பு, நான் சாப்பிட்றதான் என்னுடைய சதை, நான் சாப்பிட்றதான் என்னுடைய கண் பார்வை, நான் சாப்பிட்றதான் என்னுடைய சிந்தனை. நான் கெட்டதாக சாப்பிட்டா கெட்ட சிந்தனை வரும், ஹராமை சாப்பிட்டா ஹராமான சிந்தனை வரும், ஹராமை சாப்பிட்டா ஹராமாக பார்ப்பேன். ஹராமை சாப்பிட்டால் என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் ஹராமாக இருக்கணும். அதனால் இறைச்சியுடைய விஷயத்தில் இஸ்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுது. இறைச்சியுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்படி நமக்கு இஸ்லாம் சொல்லுது. அதனால் இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது. இறைச்சி எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், யார் அறுத்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்துடுச்சு. குறிப்பாக இந்த சிக்கன் கடை வந்ததுலேருந்து எங்கே வேணாலும் பாய் புர்கா தொப்பி அப்படியே நிற்கிது. எங்கே போனாலும் நீங்கள் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்து கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிடு, யாராக இருந்தாலும் சரி. ஒன்று ஹலாலு, இன்னொன்று ஹராமு. சட்டம் இஸ்லாம் சொல்லுது, ஹலாலு தெளிவாக இருக்கும், ஹராமும் தெளிவாக இருக்கும். இதற்கு இடையில் இது ஹராமா ஹலாலா சில சந்தேகம் இருக்கும். இது ஹலாலா ஹராமா அப்படிங்கும்போது அதை ஹராம் என்று முடிவு செய்யப்பட வேண்டும்.
ஹலால் தெளிவாக இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், ஹராமு தெளிவாக விட்டுடும். ரெண்டுக்கு மத்தியில் இது ஹலாலாக இருக்குதா ஹராமாக இருக்குதா? பாய் கடை தான், சிக்கன் குருமா மட்டன் குருமா, அங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இது ஹலாலா ஹராமா? தவிர்த்துக்கொள், சந்தேகமானவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும், இது இஸ்லாம் சொல்லுது. அப்போ ஹோட்டலில் போய் எங்கே வேணாலும் சிக்கன் குருமா மட்டன் குருமா போட்டி அது இது. இன்னைக்கு கேஎஃப்சி ஹலால், யார் ஹலால்னு ஃபத்வா கொடுத்தாங்க? எங்கே சாப்பிட்றாங்க, எங்கே அறுக்கிறாங்க, அதே தெரியலையே. அப்போ இது மாதிரியான ரொம்ப பேணுதலாக இறைச்சியுடைய விஷயத்தில் நாம் உஷாராக இருக்கணும். கடைசியில் நம்ம ஈமானே போயிடுங்க. ஹராம சாப்பிட 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 ஈமான் மழுங்கி போய் இஸ்லாத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல், ஈமானுடைய பிரகாசம் இல்லாமல், அமல் செய்யறதுக்கு ஆர்வம் இல்லாமல் கடைசியில் நம்ம எங்கேயோ போயிடுவோம். அதனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறைச்சியுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹலால் என்று தெரிந்தால் 100க்கு 100, 99 கூட அல்ல, 100க்கு 100 இது ஹலால் என்று தெரிந்தால் மட்டும் அதை சாப்பிடணும். 99 ஹலாலுங்க, ஒன்று தாங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை விட்டுடுங்க. இறைச்சியுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். 99% ஹலால் தாங்க, ஆனால் அது ஒன்று தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இறைச்சியுடைய விஷயத்தில் அதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறைச்சியை முழுமையான முறையில் ஹலாலாக உண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.